friends, welcome to மோக சமையல். இன்னைக்கு நம்ம ரொம்பவும் வித்தியாசமான டிஃப்ரெண்ட் டேஸ்ட் தரக்கூடிய மரவள்ளி கிழங்கு குச்சி கிழங்கு ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். டாப்பியோக்கா சிப்ஸ் சாப்பிட்ருப்பீங்களா? சிப்ஸ் மட்டும்தான் சாப்பிட்டு பழகிருப்பீங்க. இந்த மாதிரி ஃப்ரை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே இந்த மாதிரி மரவள்ளி கிழங்கு அதாவது குச்சி கிழங்கு வந்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பேனில் ஆயில் சூடானது கடலைப்பருப்பு, கடுகு, உளுந்தப்பருப்பு போட்டு தாளிச்சுக்குங்க. ஃபஸ்ட்டு கடுகுலாம் பொரிஞ்சதும் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, கூட 2 வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் காரம் அதிகமாக வேணுங்கிறதுக்காக சேர்த்துருக்கேன். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குச்சிக்கிழங்குல வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணி தான் வேக வச்சுருப்போம். ஸோ அதனால் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் தூள் ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த ஃப்ரை சூப்பர் டேஸ்ட்டாக கிடைக்கும். நல்லா சாம்பார் பொடி ஆட் பண்ணதுக்கப்புறம் பச்சை வாசம் போட்டு வதக்கிக்கோங்க லைட்டாக. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மரவள்ளி கிழங்கை ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா அப்படியே இந்த மசாலாவோட கலக்கிற மாதிரி பரட்டி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மசாலா எல்லா பக்கம் படுற மாதிரி பரட்டி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வதக்குங்க. வழக்கமாக நீங்கள் வேக வச்சு அப்படியே சாப்பிட்டு தான் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க, சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் மரவள்ளி கிழங்கு ஃப்ரை. இப்போ நமக்கு சூப்பரான மரவள்ளி கிழங்கு குச்சிக்கிழங்கு ஃப்ரை தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.